அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை 10 கற்பனைகளை கொடுக்கும்போது இந்த அருமையான வார்த்தையை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். என்ன ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனுஷனுடைய தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த மனுஷனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் எனும் நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியா நாட்டில் குடியிருக்கிறதற்கு முன்பே மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்னவுடனே எந்த மறுஉத்தரமும் சொல்லவில்லை, எந்த கேள்வியும் கேட்கவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு போகிறார். நம்மளா இருந்தால் எப்படி இருப்போம்? எனக்கு கூகுள் மேப் அனுப்புங்க, அட்ரஸ் சரியாக அனுப்புங்க, லேண்ட்மார்க்கு எனக்கு சொல்லி அனுப்புங்க, அப்போ நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாம் எந்த கேள்வியும் கேட்கல, அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவன் அதை பார்த்தார். ஆபிரகாமினுடைய சந்ததியை இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமிடத்தில் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய விசுவாசம், கீழ்ப்படிதலான விசுவாசம். தன்னுடைய சரீரம் மரித்து போய் செத்து போயிற்று, சாராளுடைய சரீரம் செத்து போயிற்று, அதாவது இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் மேலே விசுவாசம் வைத்தார். தேவன் இதை செய்ய வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசித்தார். தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணி ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களைப் போல ஞானவான்கள் இல்லவே இல்லை. அவர்கள் செய்கிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற காரியம் எல்லாம் ஆச்சரியமான விதமாக இருக்கும். ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொல்லுவார், நீ நேசிக்கிற உன் ஏகசுதனை, உன் புத்திரனை ஈசாக்கை எனக்கு அந்த மலையிலே, முறைய மலையிலே வந்து பலியிடு என்று சொல்லுவார். என்ன ஆண்டவரே, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஈசாக்கை கொடுத்தீங்க, இப்படி கேட்குறீங்களே? கேட்கவே இல்லை. கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற புறப்பட்டு போனார். கர்த்தரே பயந்துட்டார். அப்பா நிறுத்து, உன் கத்தியை உன் உரையிலே போடு, உன் பிள்ளையாண்டான் மேலே கை போடாதே என்று ஆண்டவரே பயந்து நிறுத்த சொல்லிட்டார். அவ்வளோ தெய்வ பயத்தோடு இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை வைக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டும். நம்முடைய சந்ததி, பிற்கால சந்ததிக்கு நாம் எப்பொழுதுமே நன்மையை வைத்துவிட்டு போக வேண்டும். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற விசுவாசம், அன்பு, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தமான ஜீவியம் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நாம உண்மை இல்லாதவர்களாய், கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாய், நம்மளையும் ஏமாத்தி தேவனையும் ஏமாத்திட்டு இருந்தா நம்முடைய சந்ததி அப்படியே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சந்ததிக்கு சாபத்தை வைத்துவிட்டு போகக்கூடாது, ஆசீர்வாதத்தை வைத்துவிட்டு போக வேண்டும். அப்படியானால் நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த திசையில் இருந்தாலும், வானத்துக்கு ஏறினாலும் பார்க்கிறார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் பார்க்கிறார், விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து பூமியின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். சில இடங்களில் சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த கேமரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை காட்டிலும் மேலாய் தேவன் பரத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், குறிப்பெடுத்து கொண்டு இருக்கிறார், நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லி. ஆக நமக்குள்ள ஒரு தெய்வ பயம் எப்பொழுதும் இருக்குமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்ததினாலே
இன்றைக்கு வரைக்கும் உடைய சந்ததி, ஒவ்வொரு சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதற்கு பின் வருகிற சந்ததி அப்படி நடக்கவில்லை. ஆனால் அவருடைய தெய்வ பக்தி நிமித்தம் இன்றைக்கு வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் நிற்கிறார். நாம் அப்படி இருந்தால் நிச்சயம் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை நமக்குள் ஏதாவது ரகசிய பாவங்கள், வெளிப்பிரகாரமான பாவங்கள் இருக்குமானால் மனம் திரும்புவோம். நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை வைக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை வைப்போம். மீண்டும் ஒரு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். எங்கள் சந்ததிக்கு நாங்கள் சாபத்தை அல்ல, வேதனையை அல்ல, துன்பத்தை அல்ல, ஆண்டவரே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை வைத்துவிட்டு போக வேண்டும். ஆகையாலே நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.